பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் ஆகிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பால் ஆப்பம். அது நம்ம தேங்காய் பால் இல்லை சிக்கன் கிரேவி, சிக்கன் ஸ்டூ, வெஜ்ஜு ஸ்டூ இதோடு கூட ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக டெலிஷியஸாக நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பால் ஆப்பம் ரெசிபி பார்த்துக்கலாம். டீட்டெயில்டாக எண்டு வரைக்கும் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸில் தான் நம்ம மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸு அரிசி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வச்சுக்கணும். அரிசி நல்லா ஊறட்டும். இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கிளியராக இருக்கணும், அந்த அளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆப்பம் உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்படியே விடுங்க, ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இது ஊறிட்ட பிறகு இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அரிசி இதோட கூட எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸ் நம்ம குக் பண்ண ஒயிட் ரைஸு 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிங்க அந்த அரிசியில். இப்போ அதே கிளாஸில் துருவின தேங்காய் போட்டுக்கலாம். கிரேட்டட் கோகோனட் மெஷர்மெண்ட்டு 1 கிளாஸ் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கிங்க. இதுவும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணின்னு வர போகிறோம். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆப்பத்துக்கு நம்மளுக்கு அது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா ஃபைனாக இருக்கணும். ஸ்பூனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் 2 பேட்சஸாக போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரே ஜார் பெரிய ஜாரில் போடுறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒரே குவான்டிட்டியாக போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் பேட்சும் பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்மெண்டேஷனுக்காக ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வைக்கலாம். நீங்கள் மார்னிங் செய்கிறதா இருந்தால் ஈவினிங்கே ரெடி பண்ணிவிட்டு இல்லை நைட் ரெடி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. நீங்கள் ஒரு நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகணுன்னா கையை நல்லா கழுவின்னு கூட கையில் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இது நல்லா நம்மளுக்கு ஃபர்மெண்டேஷன் ஆகிட்டு இருக்கும். ஒரு 8 ஹவர்ஸ் விடுங்க. இல்லை ஈவினிங் செய்கிறதா இருந்தால் மார்னிங்கை கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு இது நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிடும். பாருங்கள், மாவு நம்மளுக்கு நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிடுச்சு. இப்போது இதிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ஆப்போ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம செப்ரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வேறு கண்டெய்னருக்கு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம செப்ரேட்டாக எடுத்துக்கணும். மிச்சம் இருக்கிறது நம்ம பேலன்ஸு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணுற டைமுக்கு மட்டும் நீங்கள் செப்ரேட்டாக எடுத்துக்கின்னு உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா எதுக்கு போடுறேன்னா அந்த ஆப்பம் வந்து அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது சென்டரில் அந்த ஹோல்ஸாக வருது. அப்போது அந்த ஆப்பம் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு குவான்டிட்டிக்கு தேவைக்கிற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக்கிங் சோடா உப்பு போட்டுட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆப்பச்சட்டி ஸ்டவ் மேலே வச்சுட்டு இப்போ நம்ம ஆப்பம் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சிம்பிள். இது டைம் எடுக்கிறது வந்து நம்ம அது அரிசி ஊற வச்சு கிரைண்ட் பண்ணி அது ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு தான் நம்ம டைம் எடுக்கிறோம். மற்றபடி இன்க்ரீடியன்ட்ஸு குக்கிங் டைம் எல்லாம் ரொம்ப கம்மி. சாப்பிட்றது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு, ஆயில் வந்து ஆப்பத்துக்கு கம்மியாக தான் ஊற்றணும். ஆயில் விட்டுட்டு ஒரு கிச்சன் டிஷ்யூ எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. அப்போ ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 1 1/2 கரண்டி இல்லைன்னா 2 கரண்டி அளவு மாவு ஊற்றிட்டு நம்ம அப்படியே அதை டில்ட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் கையிலே எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கடாய் கையில் அப்படி பிடிச்சிக்கின்னு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வேகட்டும். இதுக்கு நான் ஆயில் போடலை. இப்போது ஆப்பம் ஊற்றிட்டு பிறகு ஆயில் போடலை. நெக்ஸ்ட் ஆப்பம் ஊற்றும் போது நம்ம ஆயில் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த சைடில் அந்த கரையெல்லாம் நம்மளுக்கு நல்லா ப்ரௌனாக ஆகணும். அது ஆகிட்ட பிறகு அது குக் ஆகிட்டு இருக்குன்ற அர்த்தம். ஏன்னா சென்டரில் வந்து நம்மளுக்கு அந்த திக்னஸ் இருக்கும். அது குக் ஆகிறதுக்காக தான் நம்ம மூடி போட்டு குக் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கலாம். தோசை மாதிரி கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடாதீங்க. ஓகே, சும்மா இப்படி பண்ணி விட்டாலே அது நல்லா அந்த ஷேப்க்கு அது வந்துடும். சென்டரில் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போது ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன். இதுக்கு ஆயில் ரொம்ப லைட்டாகவே யூஸ் பண்ணிக்கிங்க. ஆப்பத்துக்கு பாருங்கள் குக் ஆகிடுச்சு. அந்த கரை சைட்லலாம் நம்மளுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு அழகாக. அப்புறம் நம்ம வந்து பேக்கிங் சோடா போட்டதுனால தான் ஹோல்ஸாக வந்திருக்கு ஆப்பம். ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 ஆப்பம் செஞ்சிட்டோம். ஒன்று வந்து தேங்காய் பால். இப்போ தேங்காய் பால்லேயே நீங்கள் சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறாங்க, நம்ம செப்ரேட்டாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து செப்ரேட்டாக சுகர் ஆப்பத்து மேலே போட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கிங்க. நல்லா திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக கூட இருக்கும். ஓகே, இன்னொரு ஆப்பம் வந்துட்டு நான் மட்டன் கறியோடு சேர்த்துருக்கேன். ஓகே, இதுக்கு சிக்கன் ஸ்டூ, வெஜ் ஸ்டூ கூட சூட்டபுளாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் பால் அப்புறம் மட்டன் கறியோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க.